கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பிரசங்கி வாழ்வை பற்றி, வாழ்வின் இன்பங்களை பற்றி, அடுத்தது ஏன் மாயைன்னு அவர் சொல்கிறாரு, உண்மையிலேயே மாயை எதுதான், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது மரணத்தை பற்றி, அந்த மரணத்துக்கும் மனிதனோட செயல்பாடு, விளைவு, எப்படி ரியாக்ட் பண்ணுறான் மனுஷன், அடுத்தது அந்த மரணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், அதில் என்ன தான் இருக்குது உண்மையாகவே, மிருகங்களுக்கும் மரணம் வருது, மனுஷனுக்கும் மரணம் வருது, வித்தியாசம் இருக்கா, மனிதன் இந்த மரணம்ன்றதுலேயே எப்படி வித்தியாசப்பட்டவன் அல்லது உயர்ந்தவனாக இருக்கிறான், இதையெல்லாம் கூட ரொம்ப அழகாக மற்ற வேத புத்தகங்கள் இருக்கிறதை விட பிரசங்கி கொஞ்சம் விளக்கமாக விவரமாக சொல்கிறார். என்னன்னு பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் பிரசங்கி 2ஆம் வசனம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இப்போ இறக்க ஒரு காலம் உண்டுன்னு சொன்னாக்கா இது ரெண்டுமே டைம் சம்பந்தமான ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி தெரியுதில்ல. எஸ், இட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் அ மேன் டு பி born அண்ட் டு டை. பிறக்க ஒரு காலம்னா அதே மாதிரி மரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அது வகுக்கப்பட்ட, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலமாக அது தேவனுடைய கையில் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் காலங்கள் உம்முடைய கையிலே இருக்கிறது. அப்போது 1ஆம் அதிகாரம் 4 முதல், ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்துக்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது, தாங்கள் உற்பத்தியான இடத்துக்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, இது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ, அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே. முன் இருந்தவைகளை பற்றிய ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. இந்த புதுசு, நியூ இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை அப்படியே டிஃப்யூஸ் பண்ணிடுறார், அந்த கருத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறார். இது புதுசுன்னு இன்றைக்கி நீ சொல்கிறப்பா, இதெல்லாம் முன்னாலேயே வேறு வடிவத்தில் வேறு மாதிரி இருந்தது தான். என்னென்னா, தலைமுறை தலைமுறை தாண்டும் பொழுது மனிதன் மரிக்கிறதுனாலே அவனோடு கூட பல விஷயங்கள் மறந்து போகிறது, அப்படியே மறைந்து விடுகிறது. இப்போ ஒரு மனிதன் மரிக்கிறார்னா அவரை பற்றிய ஞாபகம் பலருக்கு இருக்கலாம், ஆனால் அவருக்குள் இருந்த ஞாபகம் அவரோடு மறைஞ்சு போயிடுமா இல்லையா? எவ்வளவு படித்த ஆளாக இருந்தால் கூட அவருடைய மூளையின் பதிவுகள் அவரோடு கூட மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருதா இல்லையா? ஒரு மெமரி சிப்புன்னு சொல்கிறாங்க, அதில் இருந்து அதை காலகாலமாக வச்சு திரும்ப திரும்ப எடுத்து அந்த பதிவுகளை பார்த்துக்கலாம். ஆனால் மனிதன் மூளையிலே பதிவுகள் இருந்தாலும், மில்லியன் பதிவுகள் இருந்தாலும் அவைகள் மண்ணுக்குள்ளே போனால் மறைஞ்சிரும். அதனால தான் மனிதன் மறந்து விடுகிறான். அது மரணத்தோட தொடர்புடைய விஷயமாக சொல்கிறார். பாருங்கள், எல்லாமே ஒன்று தொடக்கம்னா ஒரு முடிவு இருக்கும். ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அது ஒரு சுழற்சி போல் இந்த பூமியில் நடக்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. நதிகள் ஓடி கடலில் கலக்கும், கடல் நிரம்பி போதும், இதுக்கு மேலே முடியாது அப்படின்றதே கிடையாது. மீண்டும் அந்த நதி உருவாகிறதே எப்படி? இந்த கடலிலிருந்து மழையாக மீண்டும் அந்த நதி தொடங்கும் இடத்துல பெய்கிறது. ஒரு சுழற்சி தான் இது. அதுபோல் மனிதராகி நாம் பிறக்கிறோம், மரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அப்புறமா சுழற்சி இருக்கணுமா இல்லையா? அது எப்படின்னு சொன்னால், மனுஷன் அதை என்னன்னு நம்புகிறான், மறுபடியும் 7 முறை நாங்கள் பிறப்போம், அதாவது 7 பிறப்பு இருக்கிறது, பிறப்பை மறுபடியும் பிறப்பதாக அவன் சொல்லுகிறான். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு முறை மாம்சத்தில் பிறக்கிறோம், பிறகு ஆவியிலே மறுபடியும் பிறத்தல் என்பது ஞானஸ்தானத்தில் மரணம் நியமிக்கப்பட்டது, அவ்வளோதான். மரணத்துக்கு பிறகு ஒன்று நித்தியமான 2 இடங்களில் ஏதாவது ஒன்றுத்துக்கு போக முடியும்.
ஒன்று நித்திய நரகம் ஆக்கினை, இன்னொன்று நித்திய பரலோகம் அல்லது தேவனோடு வாழும் வீட்டுக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட வாழ்க்கை. இந்த நித்தியத்தை அடைவதற்கு மனிதன் பூமியிலே மரணிக்க வேண்டும், அவன் சாகணும். 2 அதிகாரம் 16, 17. மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நிலைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. சூரியனுக்கு கீழே மாயை சஞ்சலமாயிருக்கிறது. இப்போ நாம் இந்த மறதி அல்லது மரணம் அப்படின்றத பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. அது ரொம்ப மனதுக்கு வேதனையாக தான் இருக்குது. அதனால தான் மரித்த பிறகு நாம் எல்லாரும் அழுகிறோம். திரும்ப அவங்க சரீர பிரகாரமாக பார்க்க முடியாதுன்றதுனால தான் அவ்வளோ பெரிய துக்கம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிற நமக்கு மரித்தவர்களுக்கான நித்திய வாழ்க்கை இருக்கிறதை பற்றிய நம்பிக்கை இருக்குது. இங்கே பிரசங்கி பேசும்போதோ அவர் மரணம், அந்த மரணத்தில் மறதி, இதை முக்கியமாக நமக்கு சொல்கிறார். இது என்னென்னா மரணத்தை பற்றிய ஒரு பார்வை தான். 3 அதிகாரம் 19 முதல். மனிபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலாம் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மை அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? அப்போது மனிதன் போலத்தான் மிருகமும் சாகிறது. ஆனால் ஒரு வித்தியாசம் சொன்னார். தாழ இறங்கும் அந்த மிருகத்தோட ஆவி, மேலே உயரும் மனிதனோட ஆவி. 2 சாமுவேல் 12, 22, 23. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். மரணத்தை பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங் தாவீது சொல்கிறாரு, ஒருவர் மரித்து விட்டால் அவங்க திரும்பி வரப்போகிறது இல்லை, நம்ம வேணால் அவங்கக்கிட்ட போகலாம், ஏன்னா நமக்கு அடுத்து மரணம் வரப்போகிறது இல்லையா? அப்போது இந்த புரிதல் நமக்கு வேணும். நிறைய பேர் இந்த புரிதல் இல்லாததுனால ஒருவர் மரித்த பிறகு தானும் மரித்து விடுவதாக தங்களையும் மாய்த்து கொள்கிறாங்க, தானும் சேர்ந்து மரிச்சிடுறாங்க. இதை நாம் பார்க்குறோம். அவங்க உணர்வு ரீதியாக இந்த மனத்தெளிவு இல்லாததுனால, மரணத்தை பற்றிய சத்தியம் தெரியாததுனால அப்படி இருக்கலாம். மரணம் நியமிக்கப்பட்டது. மரணம் என்பது பூமிக்குரிய வாழ்வியோட முடிவு தான். மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. பூமியில் மட்டும் பார்த்தோம்னா மிருகம் சாவுது, மனுஷன் சாவரா, எல்லாம் ஒன்று தான் தோணும். பிரசங்கி 5, 13 முதல். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகும். அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையில் யாதொன்றும் இல்லை. தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு போவதில்லை. வந்த பிரகாரமாகவே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதனால் அவனுக்கு லாபம் என்ன? அவனா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த காற்றை சுவாசித்து தான் அவன் வாழ்ந்தான். என்ன பிரயோஜனம்? மரணம் என்பது நியமிக்கப்பட்டது வந்துடுச்சு இல்லையா? அதில் இன்னொரு சத்தியம் சொல்கிறாரு, மனிதன் பிறக்கும்போது நிர்வாணியாக பிறக்கிறான். போகும் பொழுது எவ்வளவு உடுத்தி அவனுக்கு வேண்டியதெல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே வச்சு, எகிப்தில் அவங்க பிரமிடுகளுக்குள்ளே ராஜாவெல்லாம் வைப்பாங்க இல்லையா, வேலைக்காரங்களையும் கொண்டு கூடவே வைப்பாங்களாம், நாயையும் கொண்டுட்டு கூடவே வைப்பாங்களாம். ஏன்னா ராஜா உயிரோடு எழுந்தா அல்லது ஆவியாக எழுந்தா இவங்களாம் அவங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லிட்டு. மரணத்தை பற்றிய தெளிவு அவங்களுக்கு இல்லை. அப்போ இங்கே சொல்கிறாரு, நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாக போகிறோம். நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. பிரசங்கி 9, 2 முதல்.
எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கு ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவரிடத்துக்கு போகிறார்கள். இதற்கு நீங்களாயிருப்பவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய் வாசி. வாசின்னா மேல். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும். அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. அப்போது மரணத்தை பற்றி இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறாரு. மரித்த பிறகு பூமியிலே அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அவங்க எவ்வளவு பொறாமையாக எவ்வளவு பகையாக வாழ்ந்திருந்தாலும், திட்டமெல்லாம் போட்டு அதை பாதி முடிச்சு மீதி இருந்தாலும், எதையுமே அவங்க திரும்ப இந்த பூமியில் பண்ணவே முடியாது. சில நேரங்களில் சொல்லிட்டு போவான், என்னை கொண்டவனை நீ கொன்னுடுப்பா அப்படின்னா பையன் வளர்ந்து ஒரு நாள் கொன்னுடுறான். இன்னும் தீமையை சேகரித்து கொள்ளுகிறான், இன்னும் பாவத்தை சேகரித்து கொள்ளுகிறான். அவ்வளோதான் மனுஷனால் பண்ண முடியுது. அவனால் செய்ய முடியாது. அவன் யாரையாவது சொல்லி வேணுமானா எதையாவது செய்து இன்னும் பாவத்தை கூட்டி கொள்ளுகிறான். இதுதான் நடக்கும். மரித்தவர்கள் இந்த பூமியில் பங்கில்லாமல், இந்த பூமியில் எதையும் அவர்கள் செய்ய முடியாமல் நிறுத்தப்படுகிறார்கள். இந்த மரணம் வர்றதுனாலேயே மனுஷனுக்கு இன்னொரு கோணத்தில் பயமற்ற, சாவதானே போகிறோம், இப்படி செத்தா என்ன, அல்லது இப்படி வாழ்ந்தா என்ன, இதெல்லாம் செய்தா என்ன, எப்படி இருந்தாலும் சாவதானே போகிறோம். இதனால் அவன் துன்மார்க்கமாக வாழ்வதற்கு சாவ ஒரு காரணமாக அவன் புரிஞ்சுக்கிறான். இது எவ்வளோ தூரத்துக்கு வேதனையான மதியீனமான விஷயம் பார்த்தீங்களா? பைத்தியமாய் நடந்து அவன் இந்த பூமியில் துன்மார்க்கமாக வாழ்கிறானாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானேப்பா, சாவு ஒரே மாதிரி தானே வருது. இதில் நல்லவனாக இருந்து செத்தா என்ன, கெட்டவனாக இருந்து செத்தா என்ன, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். 5ஆம் வசனத்தில், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள், மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இதை தவறாக புரிஞ்சிக்கிறாங்க. இந்த 7ஆம் நாள் கூட்டத்தார் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னன்றாங்க, மரித்த பிறகு எந்த கான்ஷியஸுமே இருக்காது, எந்த நினைவுமே இருக்காது அப்படின்றாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. நமக்கு ஒரு சம்பவம் ஆண்டவர் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 வசனங்களில் அந்த லாசரு மரித்து ஆபிரகாமின் மடியில் இருக்கும்போது, ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்தில் இருக்கும்போது, அவர்கள் ஒருவருக்கொருவர் தண்ணீர் கேட்டு பேசுவதும், ஆபிரகாம் அதை மறுப்பதும், பிறகு அந்த ஐஸ்வர்யவான் வேதனையில் இருக்கும் பொழுது பூமியில் இருக்கும் தன் சகோதரர்களை நினைத்து அவர்களுக்கு ஆள் அனுப்புங்க, அவங்கள ரட்சிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறதும் நமக்கு ஆண்டவர் சொன்னது தானே அது. அப்போது பூமியிலே அவர்கள் மறக்கப்படுவார்கள், ஆனால் அந்த மனிதனுக்கு நினைவு இருக்கிறது. கடந்த அந்த வாழ்க்கையின் நினைவு அவனுக்குள் பதிவாக இருக்கிறது. இது மட்டும் நமக்கு புரியுது. இன்னும் இந்த மரணத்தை பற்றி வேதம் பல இடங்களில் என்னெல்லாம் சொல்லியிருக்கின்றதை நாம் படித்தோம்னா இந்த கருத்துக்களோடு சேர்ந்து நமக்கும் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். தேவை தான், இது நமக்கு கண்டிப்பாக தேவை தான். நம்மோடு வாழ்பவர்கள் மரிக்கிறார்கள், அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நமக்கும் மரணம் வரப்போகுது, அதுக்கு நாம் எப்படி தயாராகிறது, இது ரெண்டுமே முக்கியமான விஷயம் தானே. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய தயவு கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த வேளையில் நாங்கள் வாழ்வதை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறது. அப்படியே மரணத்தை பற்றியும் கொஞ்சம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதப்பா. இப்பொழுது வாசித்த வசனங்களாலே நாங்கள் புரிந்து கொண்டதை உணர்ந்து கொண்டு உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மரணம் நிச்சயம் உண்டு. அதற்கு முன்பு நாங்கள் உமக்கேற்ற வாழ்வு வாழ எங்களை வழிநடத்தும், எங்களை நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.